பாலு ஒரு சாதாரண மனிதன். அவனோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஆனா அந்த சிம்பிள் தனத்துல ஒரு அழகு இருக்கும். அவன் ஒரு ரோட் சைடு ஆர்டிஸ்ட். மெரினா கடற்கரையில காந்தி சில பக்கத்துல தினமும் மாலை 5 மணிக்கு அவன் வந்துடுவான். ஒரு பழைய துணிய மணல்ல விரிப்பான். அவன் கையில ஒரு பழைய பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள கரி பென்சில், ஸ்கெட்ச் பேப்பர், ஏதோ சின்ன சின்ன பொருள். அந்த பெட்டியும் பழசுதான். அது அவன் அப்பா வாங்கி கொடுத்தது. அவன் அப்பா ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். ஆனா அவன் அப்பாவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. பாலு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சான். அவன் அப்பாவை மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைச்சான். ஆனா அவன் அப்பாவை கைவிடவும் மனசு வரல. அதான் அந்த பெட்டியை எடுத்துட்டு வர்றான். அவன் ஒவ்வொரு மாலையும் வருவான். மெதுவா அந்த துணியை விரிப்பான். அதன் மேல ஒரு சின்ன பெட்டியை வைப்பான். பெட்டியை திறந்து பென்சிலை எடுப்பான். அப்புறம் சுத்தும் பார்ப்பான். யாராவது போர்ட்ரேட் வேணும்னு வராங்களான்னு. அவன் கூட 2-3 பேர் இருப்பாங்க. சுண்டல் போடுற ஒரு அம்மா, டீ கடைக்காரன், பேப்பர் போடுற பையன். இவங்கெல்லாம் அவனுக்கு நண்பர்கள். இவங்க கூட சேர்ந்துதான் அவன் எப்போதும் சுண்டல் சாப்பிடுவான், டீ குடிப்பான், பேப்பர் போடுவான். இதுதான் பாலுவோட வாழ்க்கை. ஆனா இதுல ஒரு அழகு இருக்கு. நீங்க மெரினா போனா அந்த சூரியன் மறையிற நேரத்துல கடல் ரொம்ப அழகா இருக்கும். சிவப்பா, ஆரஞ்சா, மெல்லிய மஞ்சளா, அப்படி ஒரு வானம். பாலு அந்த நேரத்துல தான் அங்க உட்கார்ந்திருப்பான். அவன் கூட யாராவது இருந்தா போர்ட்ரேட் போடுவான். இல்லாட்டி சும்மா கடலை பார்ப்பான். அவன் கண்ணுக்கு அலை ஒரு கணக்கு. அது எப்படி வருது, எப்படி போகுது, எப்படி உடைஞ்சு சிதறுது, இதெல்லாம் அவனுக்கு தெரியும். 40 வருஷமா அங்க இருக்கிற வயசான மீனவ அம்மா காவேரி அம்மாவுக்கு கூட இவ்வளவு தெரியாது. அவன் ஒரு விசித்திரமான மனுஷன். அவன் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டான். ஆனா யாராவது சோகமா வந்தா அவங்கள பார்த்து புன்னகைப்பான். உட்காருங்கன்னு சொல்லி ஒரு இடம் காட்டுவான். ஃப்ரீயாவே ஓவியம் போடுவான். அவங்க சந்தோஷமா போறத பார்த்து அவன் சந்தோஷப்படுவான். இதுதான் நம்ம கதையில பார்க்கிற பாலு. இப்போ ஒரு பொண்ணு மீராவை பார்ப்போம். மீரா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறா. அவளுக்கு வயசு 22 இருக்கும். அவ ஒரு அழகான பொண்ணு. ஆனா அவ அழக விட அவளோட மனசு ரொம்ப அழகு. அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தினமும் மாலை படிப்பு முடிஞ்சதும் அவ கடற்கரைக்கு வருவா. ஏன்னா அவளுக்கு கடல் ரொம்ப பிடிக்கும். கடலை பார்க்கும்போது அவ மனசு லேசாகும். உடம்பு அறுத்தது, ரத்தம் பார்த்தது, பாடம் படிச்சது எல்லாம் மறந்து போகும். அவளுக்கு ஒரு கனவு இருக்கு. பெரிய டாக்டர் ஆகணும். ஏழை மக்களுக்கு ஃப்ரீயா சிகிச்சை கொடுக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறா. அவ அம்மா ஒரு நர்ஸ். அப்பா இல்ல. அம்மா தான் அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதனால அவளுக்கு மனித வலி புரியும். மத்தவங்க கஷ்டம் புரியும். மீராவுக்கு ஒரு பழக்கம். அவ தினமும் கடற்கரைக்கு வரும்போது பாலுவ ரொம்ப நேரம் கவனிப்பா. அவன் எப்படி உட்கார்ந்திருக்கான், எப்படி ஓவியம் போடுறான், எப்படி புன்னகைக்கிறான், இதெல்லாம் பார்ப்பா. அவளுக்கு ஒரு ஆச்சரியம். இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைய பார்க்கறானே, ஆனா இவன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கே, ஏன்? அவளுக்கு அது புரியல. ஆனா அத ரசிப்பா. இப்ப அந்த வயசான மீனவ அம்மா காவேரிய பார்ப்போம். காவேரி அம்மாவுக்கு வயசு 60 இருக்கும். அவங்க 40 வருஷமா இந்த கடற்கரையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கடற்கரை ஒரு குடும்பம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மணலும் அவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எங்க என்ன இருக்கு, எந்த நேரத்துல என்ன ஆகும், இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. அவங்களுக்கு ஒரு பழக்கம். தினமும் மாலை மீன் பிடிக்கிற வலைகளை சரி பண்ணிக்கிட்டு கடலை பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு கடல் ஒரு புத்தகம். அதுல என்ன எழுதியிருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அலைகள் என்ன சொல்லுது, காத்து என்ன கிசுகிசுக்குது, பறவைகள் என்ன பாட்டு பாடுது, இதெல்லாம் அவங்களுக்கு புரியும். காவேரி அம்மாவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அவங்களுக்கு தெரியும், சில ஆன்மாக்கள் ஒரு நாளும் இந்த கடற்கரையை விட்டு போவதில்லை. அவங்க அதை பார்த்திருக்காங்க, நிறைய தடவை பார்த்திருக்காங்க. ஆனா யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கடமை இல்ல. அது கடலோட கதை. கடல் சொல்லும்போது மட்டும்தான் அதை பத்தி பேசணும். இப்ப இந்த 3 பேரையும் இணைக்கிறது இந்த கடற்கரை. பாலு வர்றான் தன் கனவோட, மீரா வர்றா தன் ஆசையோட, காவேரி அம்மா இருக்காங்க தன் ஞாபகத்தோட. இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் தெரியாது. ஆனா இவங்க வாழ்க்கை ஒரு நூல் மாதிரி மெல்ல மெல்ல ஒன்னா பின்னிக்கிட்டு இருக்கு. எதுவும் நடக்காம இருக்கலாம். ஆனா நடக்கும்னா அது இங்கதான் நடக்கும். இந்த மண்ணல்ல தான் நடக்கும். ஒரு நாள் மாலை பாலு தன் வழக்கமான இடத்துல உட்கார்ந்திருந்தான். சூரியன் மறைஞ்சிட்டு இருந்துச்சு. வானம் சிவப்பா இருந்துச்சு. கடல் அமைதியா இருந்துச்சு. அவன் யார்கிட்டையும் பேசாம ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான். அது ஒரு வயசான ஆளோட ஓவியம். அவன் அன்னைக்கு மத்தியானம் பார்த்த ஒரு ஆள். அந்த ஆள் முகத்துல ஏதோ ஒரு சோகம். அப்பதான் மீரா அந்த பக்கம் வந்தா. அவனை பார்த்த ஒரு நிமிஷம் நின்னா. அவன் ஓவியம் போடுறத பார்த்தா. அது ஒரு வயசான ஆள். ஆனா பாலுவோட கை அசைறத பார்த்தா. அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு அழகா வரையிறானேன்னு நடக்க ஆரம்பிச்சா. அவ போனதும் பாலு தலைய தூக்கி பார்த்தான். ஒரு பொண்ணு போறது தெரிஞ்சிச்சு. அவன் மறுபடியும் தன் வேலையை பார்த்தான்.
அந்த வயசான ஆளோட முகம் வரைஞ்சு முடித்ததும் அவன் அதை பார்த்து திருப்தியா சிரிச்சான். அப்புறம் தன்னோட பொருளை எடுத்துக்கிட்டு இரவு நேர சடங்குக்காக தண்ணி ஓரம் போனான். அங்க அவன் ஒரு முகம் வரைஞ்சான். அது ஒரு பொண்ணு முகம். சின்ன பொண்ணு, நீண்ட முடி, பெரிய கண். அந்த முகத்துல ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு கேள்வி. பாலு அதை முடிச்சு அலை வரும் வரை காத்திருந்தான். அலை வந்துச்சு, அந்த முகத்தை தொட்டுச்சு, அழிச்சுச்சு. ஆனா அழிஞ்ச அந்த நொடியில அந்த முகம் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. பாலுவுக்கு ஒரு திடீர் குளிர். தூரத்துல காவேரி அம்மா இத பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அது ஒரு சாதாரண முகம் இல்ல, அது ஒரு ஆன்மா. அது யாரோ ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கு, பாலுவை தேர்ந்தெடுத்திருக்கு. காவேரி அம்மா சிலுவை அடையாளம் போட்டுக்கிட்டு மெதுவா ஒரு பிரார்த்தனை சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும், இனி வரப்போறது சாதாரண நாட்கள் இல்லைன்னு. இனி வரப்போறது கதையோட ஆரம்பம். இந்த 3 பேரையும் ஒன்னா இணைக்க போற ஒரு சம்பவத்தோட ஆரம்பம். மெரினா கடற்கரை அமைதியா இருந்துச்சு. நிலா மெதுவா உதிச்சுச்சு. அலைகள் தொடர்ந்து அடிச்சுச்சு. ஆனா அந்த இரவு ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு. அதை யாரும் உணரல. பாலு உணரல, மீரா உணரல, காவேரி அம்மா மட்டும் உணர்ந்தாங்க. ஏதோ வருது, யாரோ வர்றாங்க. இந்த மண்ணல்ல, இந்த கடல்ல, இந்த காத்துல யாரோ வர்றாங்க. காத்திருந்து பார்க்கலாம். அந்த இரவுக்கு அப்புறம் பாலுவுக்கு தூக்கமே இல்ல. அவ ரூம்ல படுத்து கண்ணை மூடினாலும் அந்த முகம் அவன் நினைவிற்கு வந்துட்டே இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு முகம், நீண்ட முடி, பெரிய கண்ணு, அந்த பாதி புன்னகை. அவன் கண் மூடினா அது, கண் திறந்தா ஞாபகம். எங்க போனாலும் அதே ஞாபகம். காலையில எழுந்ததும் இன்னைக்கு நல்லா வேலை பார்க்கணும், மனச வேற விஷயத்துல விடக்கூடாது. ஆனா மத்தியானம் ஆக ஆக மனசு அந்த பக்கம் போயிட்டே இருந்துச்சு. என்னடானா அந்த முகம் ஏன் திடீர்னு வந்துச்சு? நாம நினைக்காம எப்படி அதை வரைஞ்சோம்? இந்த கேள்வி அவனை உறுத்திட்டே இருந்துச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு அவன் வழக்கம் போல கடற்கரைக்கு வந்தான். துணிய விரிச்சான், பெட்டிய வச்சான். ஆனா மனசு சரியில்லை. சுத்தி பார்த்தான். டீ கடைக்காரன் வழக்கம் போல சிரிச்சான். சுண்டலம்மா வழக்கம் போல கூப்பிட்டாங்க. ஆனா பாலுவுக்கு எதுவுமே சரின்னு தோணல. இந்த தடவை வியாபாரமும் சரியில்லை. கொஞ்சம் பேர் வந்தாங்க. 2 கல்யாண ஜோடி, ஒரு அப்பாவும் பொண்ணும். பாலு அவங்களுக்கு போர்ட்ரேட் போட்டு கொடுத்தான், பணம் வாங்கினான். ஆனா மனசுல அந்த முகம்தான். இரவு 8 மணி ஆச்சு. கூட்டம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சுச்சு. 9 மணிக்கு கூட்டம் கலைய ஆரம்பிச்சுது. 10 மணிக்கு கடற்கரை காலியாக ஆரம்பிச்சுச்சு. பாலு தன்னோட பொருளை எடுத்து முடிச்சான். ஆனா அவன் தண்ணி ஓரத்துக்கு போகல. நேத்து நடந்ததை நினைச்சு பயமா இருந்துச்சு. ஆனா என்னமோ அவனை இழுத்துட்டே இருந்துச்சு, ஒரு சக்தி மாதிரி. கடைசியா அவன் எழுந்தான். மெதுவா தண்ணி ஓரத்துக்கு நடந்தான். அதே இடம், அதே ஈரமண். அவன் மண்டிட்டான். ஒரு நிமிஷம் கண்ண மூடினான். மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான், இல்ல, இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச முகத்தை வரைவேன். கண்ணை திறந்து பென்சிலை எடுத்தான். வரைய ஆரம்பிச்சான். 1 கோடு, 2 கோடு, 3 கோடு. அவன் என்ன வரைகிறோம்னு கூட பார்க்கல. கை தானா ஓடிச்சு. முடிச்சு பார்த்தான். அதே முகம், அதே பொண்ணு, நீண்ட முடி, பெரிய கண்ணு, அந்த பாதி புன்னகை. பாலுவுக்கு அதிர்ச்சி. அவன் அதை அழிக்க முயற்சிச்சான். கையை வச்சு மண்ணை அள்ளி போட போனான். ஆனா கை என்னமோ மரத்து போக அந்த முகத்தை தொடவே முடியல. அப்பதான் முதல் அலை வந்துச்சு, அந்த முகத்துக்கு கிட்ட வர. அப்புறம் 2வது அலை, அந்த முகத்தோட முடிய தொட. அப்புறம் 3வது அலை, முழுசா அதை அழிக்க. ஆனா அது அழியல. என்னடான்னா, அலை அந்த முகத்துக்கு பாதியிலேயே நின்னு பின்வாங்க. தண்ணி பின்னால் போனது. அந்த முகம் அப்படியே இருந்துச்சு. பாலுவுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க. அவன் இழுந்து ஓடல. ஆனா அந்த இடத்தை விட்டு நகர முடியல. அந்த முகத்தையே பார்த்துட்டு நின்னான். அந்த முகம் சிரிச்சுதா இல்ல அவன் பிரம்மையா? அவனுக்கு சரியா புரியல. திடீர்னு பின்னால யாரோ வர்ற சத்தம் கேட்டு பாலு திரும்பி பார்த்தான். மீரா. அவன் நிக்கிறா. அவன் பார்த்துட்டு நிக்க மீரா மெதுவா அவன் பக்கம் வந்தா. நேத்து நான் பார்த்தேன், மீரா சொன்னா. நீங்க வரைஞ்ச அந்த முகத்தை இன்னைக்கும் அதையே வரைஞ்சிங்க. ஏன்? பாலு ஒன்னும் பேசல. அவனால பேசவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மீரா தொடர்ந்தா. நேத்து நீங்க வரைஞ்ச அந்த முகம் எனக்கு யாரையோ ஞாபகப்படுத்துச்சு. நேத்து இரவு முழுக்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ஞாபகம் வருது. மீரா ஒரு நிமிஷம் நிறுத்தி பாலுவ பார்த்தா. அவன் கண்ல பயம், அவங்க கண்ல ஒரு தீவிரம். 6 மாசத்துக்கு முன்னாடி மீரா மெதுவா சொன்னா, இந்த கடற்கரையிலிருந்து ஒரு சின்ன பொண்ணு காணாம போனா. அவ பெயர் திவ்யா. அவளுக்கு அப்ப வயசு 12. செய்தி பேப்பர்ல வந்துச்சு. நான் படிச்சேன். அந்த பொண்ணோட போட்டோ பார்த்தேன். பாலுவுக்கு கால்ல நிக்கிறதே மறந்து போச்சு.
அவன் அங்கேயே உட்கார்ந்துட்டான். அவளுக்கு நீண்ட முடி, பெரிய கண்ணு, அந்த பொண்ணு முக மாதிரியே. மீரா சொல்லிக்கிட்டே இருந்தா, நான் இன்னைக்கு நினைச்சேன் இது சும்மா இருக்குமான்னு. ஆனா இப்ப நீங்க மறுபடியும் அதையே வரைஞ்சிருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. பாலு அப்பதான் வாயத் திறந்தா. நடந்ததெல்லாம் சொன்னான். எப்படித்தான் நினைக்காம அவன் கை அந்த முகத்தை வரைஞ்சது, எப்படி அலா அதை அடிக்காம விட்டுச்சு. மீரா கவனமா கேட்டுக்கிட்டா. அவன் முகத்துல பயமும் இருந்துச்சு, ஆர்வமும் இருந்துச்சு. ஒரு மெடிக்கல் மாணவின்னா கூட இது வெறும் மனப்பிரமை இல்லைன்னு அவளுக்கு தோணுச்சு. நாளைக்கே, மீரா சொன்னா, நாளைக்கு இரவு நான் கண்டிப்பா வர்றேன். இங்கதான், இதே நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாலு தலையாட்டினான். அவனுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு நிம்மதி. இந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொல்லணும்னு இருந்துச்சு. அது மீரா கிட்ட சொல்ல முடிஞ்சது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல ஒரு நிழல் அசைஞ்சிச்சு. காவேரி அம்மா எல்லாத்தையும் பார்த்தாங்க, கேட்டாங்க. ஆனா அவங்க ஒன்னும் சொல்லல. மறுநாள் பாலுவுக்கு பொழுது போகவே இல்ல. என்ன நடக்குமோன்னு பயம், அதே சமயம் என்ன நடக்கும்னு ஆர்வம். அவ ரூம்லயே இருந்து வெளியவே வரல. மாலை 5 மணிக்கு தான் கிளம்பினான். கடற்கரைக்கு வந்தான். ஆனா மத்தியானம் வரைக்கும் எங்கேயும் போகல. மீரா சரியா 10 மணிக்கு வந்துட்டா. அவ கையில ஒரு சின்ன நோட்டும் பென்சிலும் இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு குறிச்சு வைக்கணும்னு. அவ மெடிக்கல் மாணவி, எப்பவும் குறிச்சு வைக்கிற பழக்கம். அவங்க 2 பேரும் தண்ணி ஓரத்துக்கு போனாங்க. அதே இடம், அதே ஈர மண். பாலு மண்டியிட்டான். மீரா கொஞ்சம் தள்ளி நின்னா, கையில நோட்டும் பென்சிலுமா எழுத ரெடியா. பாலு கண்ண மூடுனான், பென்சிலை எடுத்தான், வரைய ஆரம்பிச்சான். அவன் கை வேகமா ஓடிச்சு. ஒரு வினாடியில அந்த முகம் வந்துடுச்சு. அதே முகம், அதே நீண்ட முடி, அதே பெரிய கண்ணு. ஆனா இந்த தடவை அந்த முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதுல ஒரு சோகம், ஒரு ஏக்கம். அது மட்டுமில்ல, அந்த முகம் இன்னும் முடியல. ஒரு பக்கம் இன்னும் வரையணும் போல இருந்துச்சு. மீரா குறிச்சுக்கிட்டே இருந்தா. நேரம், இடம், முகத்தோட விவரம் எல்லாம். அவ கையே நடுங்குச்சு. இது நிஜமாவே நடக்குதா? இது கனவா? அப்ப பாலு வரைஞ்சு முடிச்சான். கண்ணை திறந்து பார்த்தான். அதே முகம். ஆனா இன்னும் முடியல. அவனுக்கு ஒரு தோணல், இன்னும் கொஞ்சம் வரையணும் போல இருந்துச்சு. ஆனா என்ன வரையவதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் அந்த முகத்தையே பார்த்துட்டு இருக்க, அப்ப அலை வந்து அந்த முகத்துக்கு முன்னாடியே நின்னு பின்வாங்க. மறுபடியும் அலை, மறுபடியும் நின்னு பின்வாங்க. 3 தடவை இப்படி நடக்க, அலை அந்த முகத்தை தொடவும் மறுக்க. பாலுவும் மீராவும் ஒருத்தர் பார்த்துக்க. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. அது அவங்களுக்கு பின்னால இருந்து வந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணோட குரல். மெதுவா, மிக மெதுவா, முடியுமான்னு கேட்டுச்சு. அவங்க 2 பேரும் சட்டுன்னு திரும்பி பார்த்தாங்க. யாரும் இல்ல. காலி கடற்கரை. தூரத்துல காவேரி அம்மா மட்டும் உக்காந்துருந்தாங்க. அவங்க எதையோ பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்க. நீங்க கேட்டீங்களா? பாலு மீராவை கேட்டான். ஆமா, மீரா சொன்னா. நானும் கேட்டேன். அவங்க மறுபடியும் அந்த முகத்தை பார்த்தாங்க. அந்த மணல் முகம். அது இப்போ சிரிக்குதா, இல்ல அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுதா? பாலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இது வெறும் பிரமை இல்ல, இது நிஜம். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சக்தி. அது அவங்களோட பேசுது, அது அவங்களோட தொடர்பு கொள்ளுது. நாளைக்கு, மீரா சொன்னா, நாளைக்கு நாம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வரணும். பொழுது போறதுக்கு முன்னாடியே வந்து இங்கேயே இருக்கணும். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாலு தலையாட்டினா. அவனுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த முகத்தை பார்க்க வேண்டும் போலவும் இருந்துச்சு. அது ஏன்னு அவனுக்கே தெரியல. அந்த முகத்துல ஏதோ ஒரு கவர்ச்சி, ஏதோ ஒரு இழுப்பு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே காவேரி அம்மா எழுந்து அவங்க பக்கம் நடந்து வந்தாங்க. அவங்க வர்றத பார்த்ததும் பாலுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்க, அந்த அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தோண. பாத்துட்டீங்களா? காவேரி அம்மா கேட்க. இது நடக்கும்னு எனக்கு தெரியும். 40 வருஷமா நான் இந்த கடற்கரைய பார்க்கறேன். இது மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கேன். மீரா ஆர்வமா அவங்க பக்கம் போனா. என்ன மாதிரியம்மா? நீங்க என்ன பாத்தீங்க? காவேரி அம்மா ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தாங்க. அப்புறம் மெதுவா சொன்ன ஒரு வார்த்தை. இந்த கடற்கரைக்கு பல ஆன்மா இருக்கு. சில பேருக்கு முடிவில்லாம போயிருக்கோம். சில பேருக்கு சாவு கூட சரியா வராம இருக்கும். அவங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. யாராவது அவங்கள பார்க்கணும், யாராவது அவங்களுக்கு உதவணும்னு காத்துட்டு இருப்பாங்க. பாலு நடுங்கினா. நான் வரைஞ்ச அந்த முகம், அது ஒரு ஆன்மா. காவேரி அம்மா சொன்னாங்க. அதுக்கு உதவி வேணும், அதுக்கு முடிவு வேணும். அது ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்க. நீதான் அதுக்கு உதவணும். நான் எப்படி? எனக்கு ஒன்னும் தெரியாது. அதுவே உனக்கு சொல்லும். நீ தொடர்ந்து இங்க வா, தொடர்ந்து வர. அது உன்னை கூட்டிட்டு போகும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ,
இது ஆபத்தானது, இது சாதாரண விளையாட்டு இல்ல, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இத சொல்லிட்டு காவேரி அம்மா திரும்பி நடந்துட்டாங்க. அவங்க போறத பார்த்துட்டு பாலுவும் மீராவும் நின்னுட்டு இருக்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? இது நிஜமா? அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படி ஒன்னும் நடந்ததே இல்ல. அந்த இரவு பாலு வீட்டுக்கு போனான். ஆனா அவன் தூங்கல. ஜன்னல வழியா வெளிய பார்த்துட்டு இருந்தான். என்ன நடக்கும்? இன்னும் என்ன நடக்கும்? அவன் மனசுல 1000 கேள்வி. மீராவும் தூங்கல. அவ தன்னோட நோட்டை புரட்டிட்டு இருந்தா. அதுல அவ எழுதின குறிப்பு, நேரம், இடம், அலை நின்னது, குரல் கேட்டது, இதெல்லாம் உண்மையா? ஆனா இதுக்கு ஆதாரம்? அவ கண்ணால பார்த்தா, அவ காதால கேட்டா, அது போதுமான ஆதாரமா? அவன் நோட்டை மூடி கண்ணை மூடுனா. அப்பா அவ மனசுல அந்த முகம் வர, அந்த சின்ன பொண்ணு. அவ ஏன் இப்படி? அவளுக்கு என்ன ஆச்சு? அவ எங்க இருக்கா? இந்த கேள்வி அவளை அரிச்சுக்கிட்டே இருக்க. அதே நேரம் காவேரி அம்மா கடற்கரையில உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க தனியா இருந்தாங்க. கடலை பார்த்துட்டு மெதுவா அவங்க பேச, திவ்யா, நீதானா? நீதானே அந்த மணல்ல இருக்க? என்ன வேணும் உனக்கு? சொல்லு குழந்தை, சொல்லு, நான் உனக்கு உதவுவேன். காத்து மெதுவா அடிச்சு, அலையோட சத்தம் மட்டும் இருந்துச்சு. ஆனா காவேரி அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. இது ஆரம்பந்தான். இன்னும் நிறைய நடக்கும். இன்னும் பெரிய விஷயம் நடக்கும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அது வரைக்கும் பாலுவை கவனிச்சுக்கணும். வானத்துல நிலா முழுசா உதிச்சு அதோட வெளிச்சம் கடல்ல விழுந்து சிதற, அலைகள் தொடர்ந்து ஓட. ஆனா இப்ப அந்த அலைகளுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, ஏதோ ஒரு செய்தி இருக்கு. யாரோ காத்திருந்தாங்க, யாரோ எதிர்பார்த்த. திவ்யா, அந்த சின்ன பொண்ணு, அவ இப்ப எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவ பாலுவுக்காக காத்திருந்தா, அவ முடிவுக்காக காத்திருந்தா. கடற்கரை முழுக்க ஒரு மர்மமான அமைதி நிலவ. பாலு தூங்காம படுத்துட்டு இருந்தா. மீரா யோசிச்சுட்டு இருந்தா. காவேரி அம்மா காத்திருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு நாள் கழிச்சு, இன்னும் ஒரு இரவுல பெரிய விஷயம் நடக்கும். அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அது வரும், நிச்சயமா வரும். அந்த இரவுக்கப்புறம் பாலுவோட வாழ்க்கையே மாறிப்போக. முதல் இரவு அவன் வீட்டுக்கு போனதும் கதவை சாத்தி நிம்மதியா மூச்சு விட, கொஞ்ச நேரத்துல லைட்டு படபடன்னு அடிக்க பாலு பயந்து போய் ஸ்விட்சை பார்த்தான். எல்லாம் நார்மலா இருந்துச்சு. அவன் படுக்கைக்கு போனான். கண்ணை மூடினான். அப்ப ஒரு சத்தம், மெதுவான சத்தம், யாரோ தரையில நடக்கிற சத்தம் மாதிரி, படபடன்னு. பாலு கண்ணை திறந்து பார்த்தான். யாரும் இல்ல. ரூம் காலி. மறுபடி கண்ணை மூடினான். மறுபடி சத்தம். இந்த தடவை கொஞ்சம் தெளிவா. அது ஒரு சின்ன புள்ள நடக்கிற மாதிரி இருந்துச்சு. படபடன்னு சின்ன அடி. பாலுக்கு ரத்தம் கொதிச்சுச்சு. அவன் எழுந்து உக்காந்தான். ரூம் முழுக்க பார்த்தான். ஒன்னும் இல்ல. இது என் மனசு படபடப்பு, அவன் நினைச்சான். நான் பயந்துட்டேன், அதனால இப்படி தோணுது. அவன் தண்ணி குடிச்சிட்டு மறுபடி படுத்தான். இந்த தடவை தூங்கவே முடியல. விடிய விடிய விழிச்சிட்டு இருந்தான். காலையில எழுந்ததும் அவன் ரூம்ல இருந்த ஸ்கெட்ச் புத்தகத்தை எடுத்து பார்க்க, அதை பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சி. அந்த புத்தகத்துல பல பக்கம் அதே முகம், அதே பொண்ணு முகம், டஜன் கணக்குல. அவன் வரைஞ்சது ஞாபகமே இல்ல. ஒரு பக்கமும் அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அதுல அவன் கையெழுத்து இருந்துச்சு. நிச்சயமா அவன் வரைஞ்சதுதான். அவன் பயந்து போய் அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு மூலையில வச்சான். அதை பார்க்கவே பிடிக்கல. குளிச்சுட்டு டீ சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டான். ஆனா மனசு மட்டும் அங்கேயே இருந்துச்சு. 2வது இரவு அவன் கொஞ்சம் தைரியமா இருந்தான். இது ஒரு மனப்பிரமை, நான் கவலைப்பட வேண்டான்னு நினைச்சான். ஆனா அந்த இரவு அவர் ரூம்ல விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. முதல்ல ஜன்னல்ல யாரோ மெதுவா தட்டுற மாதிரி இருந்துச்சு. டக் டக் டக். பாலு போய் பார்த்தான். வெளியே யாரும் இல்ல. ஜன்னல் சாத்தி இருந்துச்சு. மறுபடி படுக்க போனான். மறுபடி சத்தம். இந்த தடவை ஜன்னலோட கண்ணாடியில யாரோ விரலால தட்டுற மாதிரி இருந்துச்சு. பாலு திடீர்னு திரும்பி பார்த்தான். அப்போ ஒரு நிழல் மறைஞ்சது. ஒரு சின்ன நிழல் ஓடி போன மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு இப்ப புரிஞ்சிச்சு, இது மனப்பிரமை இல்ல, இது நிஜம். ஏதோ அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஏதோ அவனை சுத்தி சுத்தி வருது. 3வது இரவு, அதுதான் மிக பயங்கரமான இரவு. பாலு தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு குளிர், ரொம்ப குளிர். அவன் கண்ணை விழிச்சான். ரூம்ல இருந்த விளக்கு மெதுவா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த வெளிச்சத்துல ரூமோட மூலையில யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பாலு மெதுவா எழுந்து உக்காந்தான். அவன் கண்ணை நல்லா தொடச்சிக்கிட்டு பார்த்தான். அங்கே ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. ஒரு சின்ன பொண்ணு, வயசு 12 இருக்கும். அவள் முகம் பாதி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. மீதி முகம் இருட்டுல மறைஞ்சி இருந்துச்சு. அவள் நீண்ட முடி, பெரிய கண்ணு, அதே முகம், மணல்ல வரைஞ்ச அதே முகம். ஆனா அவள் முகம் முழுசா இல்ல. ஒரு கண்ணு இல்ல, வாயோட ஒரு பாதி இல்ல, தலையோட ஒரு பக்கம் இல்ல. அவள் முகம் முடியாம இருந்துச்சு. ஒரு ஓவியம் பாதியில நிறுத்தி வச்ச மாதிரி. பாலுக்கு கத்தவும் வரல,
ஓடவும் முடியல. அவன் அங்கேயே உறைஞ்சு போய் உக்காந்துட்டான். அந்த பொண்ணு மெதுவா அவன் பக்கம் நடந்து வந்தா. அவன் நடக்கும்போது சத்தமே இல்ல. ஆனா அவ போற இடமெல்லாம் குளிர், ரொம்ப குளிர். அவள் பாலு பக்கம் வந்து நின்னா. பாதி முகத்தால அவனை பார்த்து சொன்னா, நீ ஆரம்பிச்ச, இப்ப முடி. இதுதான் முதல் முறை அந்த பொண்ணு நேரடியா அவன் முன்னாடி வந்தது. பாலு அந்த இரவு தூங்கவே இல்ல. விடிய விடிய விழிச்சிட்டு இருந்தான். விடிஞ்சதும் நேரா கடற்கரைக்கு ஓடினான். மீராவை தேடினான். ஆனா மீரா வர நேரம் ஆகும். அவன் காத்துட்டு இருந்தான். காவேரி அம்மா அங்கு இருந்தாங்க. அவங்க பாலுவ பார்த்ததும் என்னவோ புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் கிட்ட வந்து சொன்னாங்க, அது வந்துச்சா, உன்னை பார்த்துச்சா? பாலு தலையாட்டினா. அவன் கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. அது என் ரூம்ல வந்துச்சு. என்னை பார்த்து சொல்லிச்சு, முடியின்னு. எனக்கு பயமா இருக்கு. என்னால தனியா இருக்க முடியல. காவேரி அம்மா அவன் தோள்ல கை வச்சு சமாதானம் பண்ணினாங்க. பயப்படாத, நான் இருக்க. ஆனா இது இன்னும் ஆரம்பம்தான். இது இன்னும் பெரிசாகும். மீரா அப்பதான் வந்தா. அவளுக்கு பாலுவோட நிலைமை பார்த்ததும் கவலையா இருந்துச்சு. பாலு அவங்க 2 பேருக்கும் நடந்தத சொன்னா. அந்த பொண்ணு வந்தது. அவள் முகம் பாதி இல்லாதது. அவ சொன்ன வார்த்தையெல்லாம். மீராவுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் கோபம். இது சரியில்ல, அவ சொன்னா. இது ஒரு ஆன்மா. அது உன்னை விடல. நாம ஏதாவது செய்யணும். அவங்க 3 பேரும் சேர்ந்து யோசிச்சாங்க. காவேரி அம்மா சொன்னாங்க, இந்த பொண்ணு திவ்யா. இது 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க காணாம போன பொண்ணு. இவ யாராலோ கொல்லப்பட்டிருக்கலாம். அதனால இவ ஆன்மா சாந்தி அடையாம இருக்கு. இவளுக்கு முடிவு வேணும். இவள் என்ன நடந்துச்சின்னு தெரிஞ்சுக்கணும். இவளை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்க கண்டுபிடிக்கப்படணும். பாலு கேட்டான், ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ஓவியன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. காவேரி அம்மா சொன்னாங்க, உன்னால முடியும். இவ உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா. நீ இவளுக்கு உதவணும். இல்லாட்டி இவ உன்னை விட்டு போயிட மாட்டா. இவ உனக்குள்ளேயே வந்துடுவா. அதுக்கப்புறம்தான் பயங்கரம் ஆரம்பிச்சிச்சு. அந்த இரவு பாலு வீட்டுக்கு போனா. மீராவும் காவேரி அம்மாவும் கூட வந்தாங்க. அவங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா பாலுவ தனியா விட மனசு வரல. அவங்க ரூமுக்குள்ள போனதும் காவேரி அம்மா சுத்தி பார்த்துட்டு சொன்னாங்க, இங்க இருக்கு, இப்பவும் இருக்கு. அவங்க சொன்னதும் திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சு. ஒரே இருட்டு. குளிர் காற்று ஒரு அடி அடிச்சிச்சு. மீரா பாலுவோட கைய பிடிச்சுக்கிட்டா. காவேரி அம்மா மட்டும் அசையாம நின்னாங்க. திவ்யா. காவேரி அம்மா சத்தமா கூப்பிட்டாங்க. திவ்யா, நீ இங்க இருக்கியா? நாங்க உனக்கு உதவ வந்திருக்கோம். வெளியே வா, பேசு. ஒரு நிமிஷம் எதுவுமே நடக்கல. அப்புறம் மூளையில ஒரு நிழல் உருவாக ஆரம்பிச்சுது. மெதுவா மெதுவா அது ஒரு பொண்ணு உருவமா மாறி. திவ்யா. அதே பாதிமுகம், அதே பெரிய கண்ணு. அவள் காவேரி அம்மாவை பார்த்து சொன்னாள், நீங்க யாரு? என்னை ஏன் கூப்பிடுறீங்க? காவேரி அம்மா பயப்படாம சொன்னாங்க, நாங்க உனக்கு உதவ வந்திருக்கோம். உனக்கு என்ன வேணும்? ஏன் நீ இங்க இருக்க? திவ்யா சிரிச்சா. அந்த சிரிப்பு பயங்கரமா இருந்தது. ஒரு சின்ன பொண்ணு சிரிப்பு மாதிரி இல்ல. அது ஒரு வித்தியாசமான சிரிப்பு. எனக்கு என்ன வேணுமா? எனக்கு என் முகம் வேணும். அவன் ஆரம்பிச்சான். அவன் முடிக்கணும். அவள் பாலுவை சுட்டி காட்டினாள். பாலு நடுங்கினான். நான் முடிச்சிடுறேன். உன் முகத்தை வரைஞ்சு முடிச்சிடுறேன். ஆனா நீ எங்கிட்ட இருந்து போயிடணும். என்னை விட்டு போயிடணும். திவ்யா மறுபடி சிரிச்சா. போயிடவா? நான் போக மாட்டேன். நீ முடிச்சதும் நான் உள்ள வருவேன். உனக்குள்ள. நீந்தான் இப்ப எனக்கு வீடு. இத சொன்னதும் மீராவுக்கு ரத்தம் கொதிச்சுச்சு. இல்ல, அது நடக்காது. நாங்க விடமாட்டோம். திவ்யா மீராவை பார்த்து கோபப்பட்டா. அவ கண்ணு சிவந்துச்சு. ரூம்ல இருந்த பொருளெல்லாம் ஆட ஆரம்பிச்சுச்சு. புத்தகம் பறந்துச்சு. நாற்காலி கவுத்துச்சு. பாலு கத்தினான். மீரா பயந்து போய் சுவத்தோட ஒட்டிக்கிட்டா. காவேரி அம்மா மட்டும் அசையாம நின்னாங்க. திவ்யா, கோபப்படாத. காவேரி அம்மா சாந்தமா சொல்ல, நாங்க உனக்கு எதிரி இல்ல. நாங்க உனக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். ஆனா இப்படி பயமுறுத்தி ஆவேசப்பட்டு எதுவும் ஆகாது. நீ சொல்லு, உனக்கு என்ன நடந்துச்சு? உன்னை யார் இப்படி பண்ணாங்க? திவ்யா திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அவ அழுதது பயங்கரமா இருந்தது. அது ஒரு பொண்ணு அழுகை இல்ல. அது காத்து அழுகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல, அவ சொன்னா. அந்த மனுஷன், அவ முகம், இருட்டு. எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல. நான் இருட்டுல விழுந்துட்டேன். எழுந்தப்ப இங்க இருந்தேன். என் முகம் பாதி இல்ல. என் உடம்பு முழுசா இல்ல. என்னால போக முடியல. நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன். காவேரி அம்மாவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. குழந்தை, நாளைக்கு நாம கடற்கரைக்கு போகலாம். அங்க நீ இருந்த இடத்துக்கு போகலாம். நீ என்ன நடந்துச்சின்னு நினைக்க முயற்சி பண்ணு. நாங்க உனக்கு உதவுவோம். திவ்யா தலையாட்டினா. அப்புறம் மெதுவா மறைஞ்சு போனா. லைட் வந்துச்சு. ரூம் சாதாரணமாயிடுச்சு. ஆனா அவங்க 3 பேருக்கும் தெரியும், இது முடியல, இது இன்னும் ஆரம்பம்தான். மறுநாள் மாலை அவங்க கடற்கரைக்கு போனாங்க. அதே இடம், அதே நேரம்.
பாலு தன்னோட பென்சில் எடுத்தான். காவேரி அம்மா கூட ஒரு சாம்பிராணி கொண்டு வந்திருந்தாங்க. திவ்யா, காவேரி அம்மா கூப்பிட்டாங்க. வா குழந்தை, வெளிய வா, பயப்படாத. திடீர்னு காத்தடிச்சு, பலமான காத்து, மண் பறந்து, அலைகள் வேகமா அடிச்சு, அந்த இடத்துல ஒரு சுழல் உருவான மாதிரி இருந்து. அப்பா அங்க ஒரு உருவம் தெரிய, திவ்யா. ஆனா இந்த தடவை அவன் முழுசா இருந்தா, முகம் முழுசா, உடம்பு முழுசா. அவன் மெதுவா பாலு பக்கம் நடந்து வந்து, நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அவ சொன்னா. நான் அவனை ஞாபகம் வச்சிருக்கேன். அவன் கையில கத்தி இருந்துச்சு. என்னை தள்ளிட்டான். நான் தண்ணியில விழுந்தேன். கத்தினேன். யாரும் கேட்கல. அப்புறம் இருட்டு. பாலு கேட்டான், திவ்யா, யார் திவ்யா, சொல்லு. திவ்யா சொன்னா, அவன் எங்க பக்கத்து வீட்ல இருந்தான். அங்கிள்னு கூப்பிடுவேன். அவன் என்ன கடற்கரைக்கு கூட்டிட்டு வந்தான். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னான். ஆனா அவன் ஏதோ பண்ண நினைச்சான். நான் மறுத்தேன். அவன் கோவச்சுக்கிட்டான். அப்புறம் அவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே திடீர்னு அவ முகம் மாறுச்சு, கோபமா மாறுச்சு. அவ கண்ணு செவந்து, அவ கையில நகம் வளர ஆரம்பிக்க அவ குரல் மாறுச்சு. அவன் இங்கதான் இருக்கான். இப்பவும் இங்கதான் வர்றான். தினமும் வர்றான். அவன் முகம் தெரியுது. அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். நான் பழி வாங்கணும். இத சொல்லிட்டு அவ பாலுவ மேல பாய போனா. பாலு பின்வாங்கினா. மீரா கத்தினா. காவேரி அம்மா முன்னாடி வந்து தடுத்தாங்க. திவ்யா, வேண்டாம், இது சரியில்லை. இவன் உனக்கு உதவி பண்ண வந்தான். நீ இவனை காயப்படுத்தக்கூடாது. ஆனா திவ்யா கேட்கல. அவ பாலுவை நோக்கி வேகமா போனா. அவ கை பாலுவோட கழுத்தை பிடிச்சிச்சு. பாலு மூச்சு வாங்க முடியாம தவிச்சான். மீரா ஓடி வந்து திவ்யாவை பிடிச்சு இழுத்தா. ஆனா திவ்யா சக்தி ரொம்ப அதிகம். அவ மீராவை தூக்கி எறிஞ்சிட்டா. காவேரி அம்மா சாம்பிராணிய கொண்டு போய் திவ்யா முன்னாடி கிண்டுனாங்க. திவ்யா, இத பாரம்மா, இது புனிதமான புகை. இது உன்னை சாந்தப்படுத்தும். நீ கோபப்படாத. நாங்க உனக்கு உதவுவோம். அந்த புகைய பார்த்ததும் அவ பிடி தளர்ந்துச்சு. பாலு கீழே விழுந்தான். மூச்சு வாங்கினா. திவ்யா பின்னால் நகர்ந்தா. அவ முகத்துல இப்ப கோபம் இல்ல, ஒரு சோகம், ஒரு வலி. எனக்கு பயமா இருக்கு அவ சொன்னா. எனக்கு முடிவு வேணும். நான் போகணும். ஆனா எப்படி போறதுன்னு தெரியல. காவேரி அம்மா சொன்னாங்க, நாளைக்கு குழந்தை, நாளைக்கு இங்க வர சொல்ல அந்த மனுஷனை. நாங்க அவனை கண்டுபிடிக்கிறோம். நீ சொன்ன அந்த ஆள்ல. அவன் இங்க வந்தா நீ அவனை முன்னாடி நிக்கலாம். அவன் முகத்தை பார்க்கலாம். அப்போ உனக்கு முடிவு கிடைக்கும். திவ்யா யோசிச்சா. அப்புறம் மெதுவா மறைஞ்சு போனா. கடற்கரை அமைதியாயிடுச்சு. பாலு மெதுவா எழுந்தான். அவன் கழுத்துல செவந்த அடையாளம் இருந்துச்சு. மீரா அவன் பக்கம் வந்து உதவி பண்ண. காவேரி அம்மா கடலை பார்த்துட்டு நின்னாங்க. இது முடியல அவங்க சொன்னாங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு இங்க பெரிய விஷயம் நடக்கும். திவ்யாவோட ஆவேசம் இன்னும் அதிகமாகும். நாம ரெடியா இருக்கணும். அந்த இரவு யாரும் தூங்கல. பாலுவுக்கு கழுத்து வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மீராவுக்கு திவ்யாவோட முகமே மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. காவேரி அம்மா கடற்கரையில உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நள்ளிரவு 2 மணி இருக்கும். திடீர்னு பாலு வீட்டு ஜன்னல் தானா திறந்துச்சு. பலமான காத்து வந்துச்சு. பாலு விழிச்சிட்டான். அவன் பார்த்தான், ஜன்னலோரமா ஒரு நிழல். அது திவ்யா. அவ மெதுவா ஜன்னல வழியா உள்ள வந்தா. அவ கண்ணுல கோபம். அவ கையில ஏதோ மின்னுச்சு, ஒரு கத்தி மாதிரி. நீ எனக்கு உதவல. நீ என்னை ஏமாத்திட்ட. நான் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீயும் என்னோட வரணும். பாலு பயந்து போய் படுக்கையிலிருந்து குதிச்சான். அவன் ஓட முயற்சி பண்ணான். ஆனா அவன் கால் அசையல. திவ்யா அவன் பக்கம் நெருங்கி வந்தா. அவ கை பாலு மேல படவும் பாலுக்கு அவன் கண்ணு செவந்து அவன் கையில நகம் வளர ஆரம்பிச்சு. அவ வாய் வழியா திவ்யாவோட குரல் வந்துச்சு. இப்ப நீங்க எல்லாரும் என்னோட தான். இனி யாரும் தப்பிக்க முடியாது. பாலுவோட உடம்பு முழுக்க ஆவேசம் வந்து அவன் இப்ப பாலு இல்ல, அவனுக்குள்ள திவ்யா வந்துட்டா. அவன் முகத்துல ஒரு பாதி சிரிப்பு, ஒரு பாதி அழுக. அவன் கையில இருந்த பென்சில் கூர்மையான ஆயுதமா மாறிச்சு. அவன் ஜன்னல் வழியா வெளியே பார்த்து சிரிச்சான். நாளைக்கு அவன் சொன்னான் திவ்யாவோட குரல்ல. நாளைக்கு கடற்கரையில எல்லாம் முடியும். எல்லாரும் வரணும். பாலு, மீரா, காவேரி. நானும் வருவேன். அந்த ஆளும் வருவான். எல்லாரும் வரணும். இத சொல்லிட்டு அவன் மெதுவா தரையில சாஞ்சிட்டான். அவனுக்கு சுயநினைவில்ல. விடியறதுக்குள்ள 2 தடவை அவன் உடம்பு மாறி மாறி ஆடுச்சு. ஒரு நிமிஷம் அவன் பாலுவா இருந்தான். அடுத்த நிமிஷம் அவன் திவ்யாவா ஆகிட்டான். அவன் கையால வரைஞ்ச ஓவியம் எல்லாம் கிழிச்சு போட்டான். சுவத்தில எழுதனான், நாளைக்கு எல்லாரும் கடற்கரைக்கு. விடிஞ்சதும் மீராவும் காவேரி அம்மாவும் வந்தாங்க. பாலுவ ரூம்ல பார்த்ததும் அவங்களுக்கு அதிர்ச்சி. அவன் தரையில விழுந்து கிடந்தான். சுவர் முழுக்க இழுத்து. அவன் கையில ரத்தம். அவன் கண்ணை விழிச்சு பார்த்தான். அவன் கண்ல ஒரு பாதி பாலு, ஒரு பாதி திவ்யா. இன்னிக்கு அவன் சொன்னான், இன்னிக்கு எல்லாம் முடியும். நீங்க வரணும். என்னையும் கூட்டிட்டு போகணும். அவ சொன்னா, இன்னிக்கு முடிவுன்னு. மீரா பயந்து போய் காவேரி அம்மாவை பார்த்தா. காவேரி அம்மா திடமா சொன்னாங்க,
போகலாம், நாம போகணும். இது நடக்கத்தான் போகுது, நாம தயாரா இருக்கணும். அவங்க பாலுவை அழைச்சிட்டு கடற்கரைக்கு கிளம்புனாங்க. வழியெல்லாம் பாலுவோட உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்க, அவன் கையில இருந்த பென்சில் தானா ஆடிச்சு. அவன் வாய் வழியா சில நேரம் சின்ன பொண்ணு குரலும் சில நேரம் அவன் குரலும் வந்துச்சு. கடற்கரைக்கு வந்ததும் அங்கே வழக்கமான கூட்டம் இல்ல. எல்லாருமே எங்கேயோ மறைஞ்ச மாதிரி இருக்க. வானம் கருத்திருந்து கடல் கொந்தளிப்பா காண, அலைகள் பயங்கரமா அடிச்சு அந்த இடம் முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி. அதுக்குள்ள ஒரு பயங்கரமான சக்தி காத்திருந்தது. தூரத்துல ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தா. ஒரு நடுத்தர வயசு மனுஷன், நல்ல உடை, நல்ல தோற்றம். அவன் நேரா அவங்க பக்கம் வந்தான். அவன் முகத்துல ஒரு புன்னகை, ஆனா அவன் கண்ணுல ஏதோ ஒரு வன்மம் ஒளிஞ்சிருந்துச்சு. வணக்கம், அவன் சொன்னான். நான் சுரேஷ், இங்க தினமும் வருவேன். உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. ஏதாவது உதவி வேணுமா? பாலு அவனை பார்த்ததும் அவன் உடம்பு முழுக்க மாறிடுச்சு. அவன் கண்ணு செவந்து அவன் வாய் வழியா திவ்யாவோட குரல் வந்துச்சு. அங்கிள், என்ன தெரியுதா அங்கிள்? நான் திவ்யா. நீ என்ன பண்ணேன்னு ஞாபகம் இருக்கா? அந்த மனுஷன் முகம் விழுத்து போச்சு. அவன் பின்னால் நகர ஆரம்பிச்சான். யார் நீ? எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் போகணும். ஆனா அவன் போக முடியல. ஏன்னா அவன் கால் மண்ணுக்குள்ள புதைஞ்ச மாதிரி இருக்க. அவன் அசைய முடியல. பாலு மெதுவா அவன் பக்கம் நடந்து வந்தான். அவன் கையில இருந்த பென்சில் கூர்மையா பளிச்சுச்சு. அவன் கண்ணுல திவ்யாவோட கோபம் பொங்க. இன்னைக்கு, பாலு சொன்னான், இன்னைக்கு எல்லாம் முடியும். நீ பண்ணது, நான் பட்டது எல்லாத்துக்கும் இன்னைக்கு முடிவு. கடல் கொந்தளிச்சு, அலைகள் பயங்கரமா அடிச்சு, வானத்துல மின்னல் ஒரு வெட்டு வெட்ட, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது முடிவின் ஆரம்பம். இது திவ்யாவோட விடுதலை. இது பாலுவோட சோதனை. இது அவங்க எல்லாருக்கும் ஒரு புதிய தொடக்கம். இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம், பயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை, முடிவுக்குள்ள ஒரு ஆரம்பம். அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா காத்து பலமா அடிச்சுச்சு, அலைகள் சீரிச்சு, வானம் இடிஞ்சிச்சு. அந்த மனுஷன் கத்தினா, பாலு சிரிச்சான். மீரா கண்ண மூடிக்கிட்டா. காவேரி அம்மா பிரார்த்தனை பண்ணினாங்க. ஒரு பெரிய வெடி சத்தம். அப்புறம் எல்லாம் அமைதி, முழு அமைதி. அந்த மனுஷன் சுரேஷ். அவன் அங்கே நடுங்கிக்கிட்டு நின்னான். அவன் கண்ணுல பயம். அவன் முழிச்சு பார்த்தான். பாலு அவன் முன்னாடி நின்னான். ஆனா பாலு இல்ல, அவனுக்குள்ள திவ்யா இருந்தா. அவ கோபம் பொங்கி வழிய. ஞாபகம் இருக்கா அங்கிள்? பாலுவோட வாய் வழியா திவ்யாவோட குரல். அன்னைக்கு ராத்திரி, இதே இடம், இதே மணல். நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க செய்ய நினைச்சது வேற. சுரேஷ் பின்னாடி நகர்ந்தான். இல்ல இல்ல, நீ இல்ல, நீ செத்து போயிட்ட. நான் பார்த்துட்டேன். நீ தண்ணிக்குள்ள. நான் தண்ணிக்குள்ள விழுந்தேன் அங்கிள். நீங்க தள்ளிட்டீங்க. நான் கத்தினேன், யாரும் கேட்கல. நீங்க ஓடி போயிட்டீங்க. என் உயிர் போச்சு. ஆனா என் ஆன்மா போகல. இங்கேயே மாட்டிக்கிட்டேன். இந்த மணல்ல, இந்த அலையில, இந்த காத்துல. ஒவ்வொரு ராத்திரியும் நான் என் முகத்தை மணல்ல வரைஞ்சேன். யாராவது என்ன பாப்பாங்களான்னு, யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களான்னு. மீராவும் காவேரி அம்மாவும் அதிர்ச்சியா பார்த்துட்டு நின்னாங்க. சுரேஷ் முகம் வெளுத்து போக, அவன் உடம்பு நடுங்க. ஆனா யாரும் பார்க்கல. திவ்யா தொடர்ந்தா. யாரும் கவனிக்கல. என் அம்மா அழுதுகிட்டே இருந்தா. போலீஸ் தேடி அழுத்து போச்சு. எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா நான் மட்டும் மறக்கல. நான் இங்கேயே இருந்தேன். ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஜோடியையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் தனியா இருந்தேன். இருட்டுல, குளிர்ல, தனியா. சுரேஷ் மண்டியிட்டு விழுந்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ என்ன செய்வான்னு தெரியல. நான் பயந்துட்டேன். அதனால தள்ளிட்டேன். நான் உன்னை கொல்ல நினைக்கல. போய், திவ்யா கத்தினா. கடல் கொந்தளிச்சு, அலைகள் பயங்கரமா அடிக்க. நீங்க என்ன கொல்லதான் நினைச்சீங்க. நான் மறுத்ததுக்கு என்ன கொன்னுட்டீங்க. இப்ப சொல்றீங்க தெரியாதுன்னு. இப்ப கேக்குறீங்க மன்னிக்க சொல்லி. ஆனா 6 மாசமா என் ஆன்மா இங்க கஷ்டப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா அந்த வலி? சுரேஷ் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்ணுல தண்ணி வழிஞ்சுது. மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. நான் போலீஸ்ல சரண்டர் ஆகிறேன். நான் என் தப்ப ஒத்துக்கிறேன். அதனால என்ன? திவ்யா கேட்டா. நீ போலீஸ்ல சரண்டர் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? என் உயிர் கிடைக்குமா? என் அம்மாவோட சந்தோஷம் கிடைக்குமா? என் வாழ்க்கை கிடைக்குமா? நான் பள்ளிக்கூடம் போகணும். நான் விளையாடணும். நான் பெரியவளாகணும். அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? சுரேஷ் பதில் சொல்ல முடியல. அவன் தலை குனிஞ்சிட்டான். காவேரி அம்மா முன்னாடி வந்தாங்க. அவங்க கண்ணுல கண்ணீர். திவ்யா குழந்தை, இவனை மன்னிக்க சொல்ல மாட்டேன். இவன் பண்ணது பெரிய தப்பு. ஆனா இவனை கண்ணா பின்னான்னு கொன்னுட்டா உனக்கு சாந்தி கிடைக்குமா? உன் ஆன்மா ஓய்வு எடுக்குமா? திவ்யா ஒரு நிமிஷம் யோசிச்சா. எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணுமே தெரியல.
எனக்கு கோவமா இருக்கு, எனக்கு வலியா இருக்கு, ஆனா எனக்கு பயமாவும் இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப மீரா முன்னாடி வந்தா. அவ கண்ணுலயும் தண்ணி. திவ்யா, நான் உன் பக்கம் இருக்கேன். நாங்க எல்லாரும் உன் பக்கம் இருக்கோம். நீ பயப்பட வேண்டாம். இவன் கெட்டவன்தான், இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன்தான். ஆனா அந்த தண்டனைய சட்டம் கொடுக்கட்டும். நீ இப்போ உன் அம்மாவை பத்தி யோசி. உன் அம்மா இன்னும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு வருஷமும் உன் பிறந்த நாள்ல இங்க வந்து பூ வைக்கிறா. உன் பேரை சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. நீ அவளை பார்க்கல, அவ உன்னை பார்க்கல. அதுதான் பெரிய தண்டனை இவனுக்கு. திவ்யா மெதுவா பாலுவோட உடம்ப விட்டு வெளியே வந்தா. அவ ஒரு ஒளி உருவமா மாறி நின்னா. அவ முகம் முழுசா இருந்துச்சு. அவ அழகா இருந்தா. ஆனா அவ கண்ணுல கண்ணீர். என் அம்மா, அவ சொன்னா. என் அம்மாவை பார்க்கணும், ஒரு தடவை பார்க்கணும். அவகிட்ட சொல்லணும், நான் நல்லா இருக்கேன்னு, நான் சந்தோஷமா இருக்கேன்னு. அப்ப காவேரி அம்மா ஒரு குரல் கேட்டாங்க. தூரத்துல யாரோ அழுதுகிட்டு வந்தாங்க. ஒரு அம்மா. அவ கையில பூ. அவ நேரா அந்த இடத்துக்கு வந்தா. அது திவ்யாவோட அம்மா. என் குழந்தை, என் கண்ணே, நீ இங்கதான் இருக்கியா? எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருப்பேன்னு. ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்தேன் உன் ஆன்மா இங்க அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு. நான் வந்துட்டேன் கண்ணா, உன்னை பார்க்க வந்துட்டேன். திவ்யா அவ அம்மாவை பார்த்ததும் அவளால தாங்க முடியல. அவ ஓடி வந்து அவ அம்மாவை கட்டிப்பிடிச்சா. ஆனா அவ அம்மாவால அவளை தொட முடியல. அவ ஒரு ஒளி உருவம். ஆனா அவ அம்மா அந்த குளிர்ச்சியை உணர்ந்தா, அந்த புனிதமான சக்தியை உணர்ந்தா. நான் உன்னை கட்டிப்பிடிக்கலம்மா. திவ்யா அழுதா. நான் உன்னை தொட முடியல, எனக்கு உடம்பில்ல. பரவாயில்ல கண்ணு, நீ இருந்தா போதுமா. நீ சந்தோஷமா இருந்தா போதும். நீ எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா போதும். இந்த காட்சியை பார்த்து மீராவால கட்டுப்படுத்த முடியல. அவ வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. காவேரி அம்மாவும் அழுதாங்க. பாலு மெதுவா சுயநினைவுக்கு வந்தான். அவனும் இத பார்த்து கண்ணீர் விட்டான். சுரேஷ் அங்கேயே மண்டியிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தான். அவ முகத்துல பயமும் குற்ற உணர்ச்சியும் மாறி மாறி வந்துச்சு. திவ்யா அவ அம்மாவை பார்த்து சொன்னா, அம்மா, நான் உன்னை விட்டுட்டு போகணும். எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. நான் போகணும், ஆனா உன்னை மறக்க மாட்டேன். எப்பவும் உன் கூடவே இருப்பேன். இந்த காத்துல, இந்த அலையில, இந்த மணல்ல. அவ அம்மா தலையசைச்சாங்க. போயிட்டு வா கண்ணு, சந்தோஷமா போ. உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. உன் ஆன்மா சாந்தி அடையணும். திவ்யா மெதுவா மேலே எழும்ப ஆரம்பிச்சா. அவ ஒளி உருவம் பிரகாசமா மாறுச்சு. ஆனா போறதுக்கு முன்னாடி அவ சுரேஷ பார்த்தா. அவ பார்வை கோபமா இல்ல, ஒரு பரிதாபமா இருந்துச்சு. நீங்க என் மேல வச்ச கோபத்தை விடுங்க, அவ சொன்னா. உங்கள நான் மன்னிச்சிட்டேன். ஆனா இந்த மன்னிப்பு எனக்காக இல்ல, என் ஆன்மா சாந்தி அடைய இது அவசியம். நீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்க மாட்டீங்க. உங்க மனசாட்சி உங்கள விடாது. அதுதான் உங்களுக்கு தண்டனை. இத சொல்லிட்டு திவ்யா மெதுவா மறைஞ்சு போனா. அவ போன இடமெல்லாம் ஒரு ஒளி பரவுச்சு. அந்த ஒளி மெதுவா மறைஞ்சு கடல் அமைதியா, அலைகள் சாதாரணமா அடிச்சு, வானம் தெளிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுரேஷ் அங்கேயே மண்டியிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தான். அவன் முகத்துல ஒரு வெறுமை. அவன் எழுந்திருக்க முயற்சிச்சான். ஆனா அவன் கால் அசையல. அவன் கையெடுத்து கும்பிட்டான். மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. திடீர்னு ஒரு பலத்த காத்து அடிச்சுச்சு. அந்த காத்துல ஒரு குரல் கேட்டுச்சு. திவ்யாவோட குரல். நான் மன்னிச்சிட்டேன், ஆனா நீ உன்னை மன்னிக்க மாட்ட. இதுதான் உனக்கு சாபம். சுரேஷ் கத்தினா. அவன் கண்ணு பயங்கரமா விரிஞ்சு, அவன் ஏதோ பார்த்த மாதிரி இருந்து. வேண்டாம், வேண்டாம், என்னை விடுங்க, என்னை தள்ளாதீங்க. அவன் தண்ணி பக்கம் ஓடினான். அவன் என்ன பார்க்கறான் யாருக்கும் தெரியல. ஆனா அவன் முகத்துல இருந்த பயத்தை பார்த்தா ஏதோ பயங்கரமா இருந்துச்சு. அவன் கையை நீட்டினான். இல்ல, நான் வரமாட்டேன், என்னை விடுங்க. அவன் திடீர்னு கீழே விழுந்தான். அவன் உடம்பு துடிச்சிச்சு. அவன் கண்ணு பயங்கரமா செவந்து, அவன் வாய் வழியா ஏதோ சத்தம் கேட்க. அது மனுஷன் குரல் இல்ல, அது வேற ஏதோ. காவேரி அம்மா சத்தமா சொன்னாங்க, தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க, அவனுக்குள்ள ஏதோ வந்துகிட்டு இருக்கு. பாலுவும் மீராவும் பயந்து போய் பின்வாங்கினாங்க. சுரேஷ் தரையில படுத்து துடிச்சான். அவன் உடம்பு முறுக்குச்சு. அவன் கண்ணு வெள்ளையா மாறிச்சு. அவன் வாய் வழியா ஒரு குரல் வந்து, அது திவ்யாவோட குரல் இல்ல, அது வேற ஏதோ ஒரு பயங்கரமான குரல். நீ எங்க கையில சிக்கிட்ட, இனி உனக்கு முடிவில்ல, நீ இங்கேயே இருப்ப என்றென்றும். சுரேஷ் கத்தினா. அவன் மேல ஏதோ சக்தி வேலை செய்யற மாதிரி இருக்க. அவன் மண்ணோட மண்ணா கலக்க ஆரம்பிச்சான். அவன் உடம்பு மண்ணுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. அவன் கத்திக்கிட்டே இருந்தான், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. ஆனா யாராலையும் அவனை காப்பாத்த முடியல. அவன் மெதுவா மண்ணுக்குள்ள இறங்கி போனான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்பு மறைஞ்சிச்சு. கடைசியா அவன் தலை மட்டும் இருந்துச்சு. அவன் கண்ணுல பயம். அவன் கத்தினா, திவ்யா, மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. கடைசி கத்தலோட அவன் முழுசா மண்ணுக்குள்ள போயிட்டான்.
அவன் இருந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருந்துச்சு. அதுவும் மெதுவா நிரம்பி சமமாயிடுச்சு. அவன் இருந்ததுக்கு அடையாளமே இல்ல, ஒரு சுவடு கூட இல்ல. பாலு, மீரா, காவேரி அம்மா 3 பேரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு நின்னாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நடந்தது என்ன? சுரேஷ் எங்கே போனா? அவன் மண்ணுக்குள்ள எப்படி போனா? காவேரி அம்மா மெதுவா பேசினாங்க. அதுதான் அவனுக்கு தண்டனை. திவ்யா சாந்தி அடைஞ்சிட்டா. ஆனா சுரேஷ், அவன் எங்கே போவான்? அவனுக்கு எங்க இடம்? அவன் பண்ண கொடுமைக்கு அவன் இப்படித்தான் முடிவடையணும். இந்த மணல்ல, இந்த கடல்ல என்றென்றும் அவன் கஷ்டப்படணும். அவனுக்கு மரணம் கூட கிடைக்காது. அவன் இங்கேயே மாட்டிக்குவான், திவ்யா மாட்டிக்கிட்ட மாதிரி. ஆனா திவ்யா விடுதலை ஆயிட்டா. மீரா பயந்து போய் கேட்டா, அவன் இப்ப எங்க இருக்கான்? அவன் மண்ணுக்குள்ள இருக்கானா? அவன் மறுபடி வருவானா? காவேரி அம்மா சொன்னாங்க, அவன் வரமாட்டான். அவன் மாட்டிக்கிட்டான். இந்த மணல்ல, இந்த அலையில, இந்த காத்துல அவன் சிக்கிட்டான். திவ்யா போன இடத்துல அவன் மாட்டிக்கிட்டான். இதுதான் நியாயம். பாலு அந்த இடத்தையே பார்த்துட்டு நின்னான். அவன் கையில இருந்த பென்சில் இப்ப சாதாரணமா இருந்துச்சு. அவன் மனசு குழப்பமா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? இது நிஜமா அல்லது அவன் கனவா? மீரா அவன் பக்கம் வந்து நின்னா. நீ எப்படி இருக்க? பாலு அவளை பார்த்து மெதுவா சொன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா போயிட்டாளா? சுரேஷ் எங்க? மீரா பதில் சொல்ல முடியல. அவளுக்கும் ஒண்ணுமே புரியல. காவேரி அம்மா அவங்க 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, வாங்க, இங்க இருந்து போகலாம். இனி இங்க இருக்க வேண்டாம். இந்த இடம் இனி சாதாரண இடம் இல்ல, இது புனிதமான இடம். அதே சமயம் பயங்கரமான இடம். நாம இங்க இருந்து போயிடலாம். அவங்க 3 பேரும் மெதுவா அங்கிருந்து நகர்ந்தாங்க. கடற்கரை காலியா இருந்துச்சு. நிலா மேல எழும்பிக் கொண்டிருந்துச்சு. அலைகள் சாதாரணமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க போற வழியில பாலு திடீர்னு நின்னுட்டான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே இடத்த பார்த்தான். அங்கே ஏதோ ஒரு மின்னல், ஒரு சின்ன ஒளி. அது மெதுவா மறைஞ்சு அவனுக்கு ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. மெதுவான குரல். நன்றி பாலு, நன்றி. அவன் கண்ணுல தண்ணி வந்து அவன் மனசு நெகிழ்ந்து அவன் திவ்யாவுக்கு உதவி பண்ணிட்டோன்னு சந்தோஷம். ஆனா சுரேஷோட முடிவு பார்த்து பயமும் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த இரவு யாரும் தூங்கல. 3 பேரும் ஒரே ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யாருக்கிட்டையும் பேச மனசில்ல. விடிஞ்சதும் மீராவும் பாலுவும் காவேரி அம்மாவை தேடி போனாங்க. ஆனா காவேரி அம்மா இல்ல. அவங்க வீட்லயும் இல்ல. யார்கிட்ட கேட்டாலும் தெரியல. ஒரு மீனவர் சொன்னார், காவேரி அம்மாவா? அவங்க நேத்து இரவு கடலுக்குள்ள போனாங்க, திரும்பி வரல. பாலுவுக்கு அதிர்ச்சி. என்ன, அவங்க கடல்ல போயிட்டாங்களா? அந்த மீனவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க தான் கடமை முடிஞ்சிருச்சுன்னு, இனி இங்க இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. மீராவும் பாலுவும் கடற்கரைக்கு ஓடினாங்க. ஆனா அங்கே காவேரி அம்மா இல்ல. கடல் அமைதியா இருந்துச்சு. அவங்க எங்கே போனாங்க? அவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்களா? திடீர்னு பாலுவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. காவேரி அம்மா சாதாரண மனுஷி இல்ல. அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் தொடர்பு இருந்துச்சு. அவங்க இங்கேயே இருக்க வேண்டியவங்க இல்ல. அவங்க கடமை முடிஞ்சதும் அவங்க போயிட்டாங்க. எங்கே போனாங்க? யாருக்கு தெரியும்? மீரா பாலுவை பார்த்து சொன்னா, இனி நாம என்ன பண்ணுவோம்? பாலு அவளை பார்த்து சொன்னா, நாம வாழணும். நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய நல்லா வாழணும். திவ்யாவுக்காக, காவேரி அம்மாவுக்காக நாம நல்லா இருக்கணும். அவங்க மெதுவா கடற்கரையை விட்டு நகர்ந்தாங்க. ஆனா பாலு ஒரு தடவை பின்னால் திரும்பி பார்த்தான். அந்த இடத்த பார்த்தான். அங்கே ஒரு சின்ன பொண்ணு நின்னுட்டு இருந்தா. திவ்யா. அவ சிரிச்சிட்டு இருந்தா. அவ கையசைச்சா. பாலு கண்ணை மூடி திறந்தான். அவ மறைஞ்சு அலைகள் மட்டும் இருந்துச்சு. சாந்தமான அலைகள். அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு, நீ என் முகத்தை முடிச்சு வச்ச, என் வாழ்க்கையை முடிச்சு வச்ச. நான் இப்ப சந்தோஷம், நீயும் சந்தோஷமாயிரு. பாலு சிரிச்சான். அவன் கண்ணுல தண்ணி. மீரா அவன் கையை பிடிச்சா. அவங்க நடந்துகிட்டே இருந்தாங்க. கடற்கரை பின்னால் போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த நினைவுகள் மட்டும் என்றென்றும் இருக்கும். திவ்யாவோட நினைவுகள், காவேரி அம்மாவோட நினைவுகள், அந்த பயங்கரமான இரவுகள், அந்த மணல் முகம் எல்லாம் மனசுல பதிஞ்சு போச்சு. அந்த கதை முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கும் நீங்க மெரினா போனா ராத்திரி நேரத்துல தண்ணி ஓரமா மணல்ல உட்கார்ந்து பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு முகத்தை பார்க்கலாம். ஒரு சின்ன பொண்ணு முகம். பயப்படாதீங்க, அவ உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டா. அவ சிரிச்சிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு இப்ப சாந்தி கிடைச்சிடுச்சு. ஆனா அவ பின்னால ஒரு நிழல் இருக்கும். அது சுரேஷ். அவன் மட்டும் என்றென்றும் அங்கேயே இருப்பான். அவன் மண்ணுக்குள்ள அலையோட காத்தோட கலந்து என்றென்றும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு தண்டனை.